என் தங்க மவள வாடி என் மக்கா உன் புருஷன் வரலடி. அவர் ஆபீஸ் போயிட்டாருமா. எங்க வீட்டுக்குள்ள இருக்கவே முடியலம்மா. ஒரே வெக்க. அந்தல தான் பார்த்தேன். இங்க நான் வரும்னு சொல்லி அந்தால வந்துட்டேம்மா. எடி என் மக்கா ராசதி, என்கிட்ட சொன்ன மாதிரி உங்க அண்ணி இப்ப வரமாட்டி புறசல தான் நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட சொல்லி போடாத. ஒரே வெக்க எங்க வீட்ல காத்து அடிக்க மாட்டேக்கு ஒண்ணு கொள்ளவும் மாட்டேன்னு சொல்லிராதடி. வரவு உன் புருஷன் வீட்டை பத்தி ஒரு மாதிரி நினைப்பா பத்துக்கா. உன்னையும் மதிக்க மாட்டடி. என்னமா சொல்லுத? எடி உன் புருஷன் வீட்ல ஒண்ணுமே இல்லனாலும் ஒரு மாதிரி பெருமை பீத்தனம்டி. அப்பதம்டி உங்க அண்ணி உன்ன பெருசா நினைப்பா. எம்மாடியோ யாத்தாடியோ இவ பெரிய லெவல்ல இருக்கா போல இருக்கு. நம்ம அப்போ இவளுக்கு கொஞ்சம் பணிஞ்சு எடுத்தா போணும். இவள மதிக்கணும், இவளுக்கு சேவை செய்யணும் அப்படி நினைச்சி உனக்கு என்னனாலும் நீ சொல்லுதுக்குள்ளே செய்து எடுத்து கொண்டு வருவாட்டி. நீ அப்படி வரியா? பரவு உன் வீட்டுல காத்தடிக்க மாட்டேக்கு வெக்கையா இருக்கு, அதனால இங்க வந்திருக்கேன்னா உன்னை உங்க அரை உப்பு கூட மதிக்க மாட்டாட்டி. நான் எப்படி நடந்துக்கிட்டேன்னு மட்டும் பாரு அண்ணிக்கிட்ட. நான் நடக்க நடப்பறையில அண்ணி எனக்கு அப்படி சேவை செய்வாங்க. அப்படி பாட்டுட்டி கற்பூர மாதிரி பத்திக்கிட்டியே. ஃபேன் நல்லா கிறங்குவே. அளவோட காத்து குளுகுளுன்னு வருதம்மா. ஆமட்டி அவ எங்க இருந்து வாங்கி வச்சிருக்கா பாத்துக்கா. பாத்தியாட்டி எப்படி சுத்துதுன்னு. ஃபேனுக்கே அவ ரொம்ப ஒரு மாதிரி வருவா. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அதோட மேல யோசிச்சு சொல்லணும் உங்க வீட்ல அது இருக்கு இது இருக்குன்னு. அண்ணியை கூப்பிடு. எப்படி தூள் பறக்குதுன்னு மட்டும் பாரு. வரமல என் மோவ வந்திருக்கா. அத்த நல்லா இருக்கியே எப்போ வந்த? இப்பதான் அண்ணி வந்தேன். வந்த உடனே இருக்க முடியல. ஒரு மாதிரி வியாவுது. என்ன நீ இது ஃபேனு? மண்டைய உருட்டுதா தவிர காத்து வர மாட்டேங்குது. ஏதோ பெருமை பீத்துதான் நினைச்சுக்கிட்டா நீங்க அண்ணி. போன வாரம் வரைக்கும் எங்க வீட்ல பெட்ரூம்ல மட்டும் தான் ஏசி இருந்துச்சு. அதுல நான் படுத பாட்டை பார்த்துக்கிட்டு வீடு முழுக்க சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி விட்டுட்டாரு என் புருஷன். அப்பா வீடு முழுக்க ஏசியா ஏசின்னு சொல்லு. ஆமாண்ணி, அந்த ஏசில குளுகுளுன்னு இருந்துபட்டு இங்க வந்த உடனே உடம்பெல்லாம் தக தக தகன்னு காந்துது. அம்மள என் மொபைலுக்கு ஏதாவது பண்டத்தை தூக்கிட்டு வா. பாவம் திம்பல்லாம். நான் விட்ட உதாரல அண்ணி அப்படியே ஆடி போயிட்டாங்க. டி மூஞ்ச பத்தடி அப்படியே ஒரு மாதிரி கருத்து போயிட்டு இப்படி தம்பி பெருமை பீத்தணும். அப்பதான் என்ன பாத்தியா சொல்லுதுக்குள்ள ஓடிட்ட பத்தியா பண்டத்தை எடுத்து வரதுக்கு. அத்தனாரல சும்மா ஏடி. அதுடா காலிஃப்ளவர் பக்கோடா. என்ன நீங்க? நான் ஏதோ சிக்கன் கொண்டு வருவீன்னு நினைச்சேன். என்ன சிக்கனுக்கு பதிலா காலிஃப்ளவர் கொண்டுட்டு வந்திருக்கீங்க? எங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் திங்கவே மாட்டோம். எப்பவுமே நாட்டுக்கோழி அடிச்சி அப்படியே லெக் பீஸ பொரிச்சு திம்போம். இந்த மர்மல நீ இப்படி கொண்டு வந்திருக்க காலிஃப்ளவரை போய் இது எப்படி திம்பா என் மோவா? ஒரே நிமிஷத்தே. ஹலோ என்ன ஒரு 5 நிமிஷத்துல வாங்கனே. அத்தே அந்த காலிஃப்ளவரை கொண்டா. இந்த மர்மல யாருக்கு போன் அடிச்சா? டே குளுகுளுன்னு இருந்த உங்க மொபைலுக்கு இந்த வெக்கையில வந்து இருக்க முடியாது. அதே மாதிரி சிக்கன் மட்டன் தின்னவளுக்கு இங்க வந்து காலிஃப்ளவர் கத்திரிக்காய்னு உள்ள இறங்காது. அதனாலதான் போன் பண்ணி ஒரு ஏசி காரை புக் பண்ணிட்டேன் அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடுறதுக்கு. அதனால கூட நீங்களும் சேர்ந்து போயிருங்க. ஏன்னா உங்க மொபைலை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாது. 2 பேரும் ஏசில இருந்துட்டு என்னைக்கு நல்ல வெயில்லாம் சரியாகுதோ அதுக்கப்புறம் அங்க இருந்து நீங்க வாங்க.